ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம். இந்த வாரத்தின் நடுப்பகுதி, அதாவது புதன்கிழமை இரவு 11:36 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. புதன்கிழமை நைட்டுன்றதுனால அதோட எஃபெக்ட் உங்களுக்கு பெருசாக தெரியாது. புதன்கிழமை நைட்டு 11 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம். சனிக்கிழமை அதிகாலை 2:28 உங்களுக்கு சந்திராஷ்டமம் விலகிறது. சந்திரன் 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட அமாவாசை அமைப்பிலே இருக்கிறார். ஆயினும் இந்த சந்திராஷ்டமத்தில் உச்ச சுக்கிரனோடு அவர் சேருவதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. உண்மையிலேயே 8ல் ஒரு கிரகம் இருந்தாலே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மூலமாக வேதை என்பது உண்மை. அதுவும் சனி உங்களுக்கு அஷ்டம சனினால அது உங்களுக்கு வேலை செய்யலை. ஆக இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனசு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவு எடுத்துட்டோம்னா இவர் பாதிக்கப்படுவாரோ அவர் பாதிக்கப்படுவாரோ, வேலையை விடுறது, தொழிலை ஆரம்பிக்கிறது, ஒரு புதுசாக எதையாவது ஒன்று நினைக்கிறது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு அகலக்கால் வைக்கலாம். இந்த 2 நாளும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் ஒத்தி வச்சுட்டு மற்ற எல்லா நாட்களும் திங்கள் முதல் செவ்வாய் வரை, திங்கள் செவ்வாய் புதன், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை, இதில் எல்லாம் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆக நடுப்பகுதி 2 நாட்கள் சந்திராசிரமமாக இருந்தாலும் முற்பகுதியில் சந்திரன் கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார். உங்கள் ஜாதக அமைப்பின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால முதல் 2-3 நாட்களுக்கு நண்பர்களால் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் ஏதாவது ஒரு ஆதரவுகள் இருக்கக்கூடிய சூழல், ஊழலில் இருக்கக்கூடிய காதலன் காதலி உறவுகள் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் இவர் நம்மளோட வாழ்நாள் முழுக்க நம்மளோடு இருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை காதலன் காதலி போன்றவர்களுக்கு வரக்கூடிய இளைய பருவத்தினருக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதையும் கொடுக்காத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினருக்கு நடுப்பகுதி 2 நாட்களை தவிர்த்து மீது 5 நாட்கள் யோகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைநிலை அமைப்புகளில் தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்த வாரம். அப்போ வாரத்தின் கடைசி நாட்களான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை அதிகாலை 2:28 ஆரம்பித்து திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுசாக சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறார். ஆக வாரத்தின் முதல் பகுதி 5 நாட்களில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அவர் சந்திரன் மங்கள யோகத்திலும் குருச்சந்திர யோகத்திலே இருக்கிறனால 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை யாரையும் போய் பார்க்கலாம், எதையும் ஆரம்பிக்கலாம், எதையும் செயல்படுத்தலாம், ஒரு புதிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒருத்தரை நம்பி பணம் போடக்கூடிய அமைப்புகள், அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் வரணும் அவரை அன்றைக்கு பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள்னு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 7ஆம் இடத்திற்கு உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்களை அவர் கொடுக்க மாட்டார். மனைவியால் லாபம், கணவனால் லாபம், காதலனால் லாபம், காதலியால் லாபம், நண்பர்களால் லாபம் போன்ற எதிர் அமைப்புகளின் மூலமாக இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் கண்டிப்பாக லாப அமைப்புகளை வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுப்பாரு. வாரத்தின் இறுதி நாட்களான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையிலிருந்து வெளியே வந்துட்டு அப்படியே சந்திராஷ்டமம் ஆகிறார். ஆக வார இறுதி நாட்களில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல், வேலைக்காரர்கள்ட்ட யார்ட்டையாவது பணத்தை கொடுத்து விடுறது, ஏடிஎம்முக்கு போயிட்டு வரும்போது பண விஷயங்கள், அல்லது ஏதாவது ஓடிபி சொல்லுங்கள் அது இதுன்னு வர்றத சில விஷயங்களில் கொஞ்சம் எதிலையும் கொஞ்சம் தடுமாறாமல் வார இறுதி நாட்கள் 2 நாட்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாரமாக இந்த வாரம் அமையும். வாரம் முழுக்க ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், சனியும் நல்லா இருக்கிறார், புதனும் நல்லா இருக்கிறார். உங்கள் ராசியுடைய 3 யோக கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சந்திரனும் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய யோகமான ஒரு நல்ல பலன். ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாக இந்த வாரம் அமையும். அதுவும் வார கடைசியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை அவர் அப்படியே பார்க்கிறார். மிகப்பெரிய யோகங்கள் இப்போது செயல்படும். என்ன யோகங்கள் செயல்படும்? அதுக்காக ஒரு குடிசையில் இருக்கக்கூடியவர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு லாட்ரி டிக்கெட் அடிக்க போதா அப்படின்லாம் இல்லைங்க.
துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார ரீதியாக நல்ல காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு 2 மடங்கு வருமானம், 2 மடங்கு ஆதரவு, மன நிம்மதி, சந்தோஷம், காரிய வெற்றி போன்ற அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார், ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரனுடைய அமைப்பு சந்திராசிரமம் எதுவும் இல்லாமல் நல்லாவே இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கூடவே வந்து அதை அப்படியே வெற்றிகரமாக மாற்றி தரக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் அருமையான தசாபக்திகள் நடந்துகிட்டு இருந்தா பெரிய அளவுக்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை லட்சியமாக வச்சிருக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. உறவுகள் கூட கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் எல்லாம் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை என வயதிற்கேற்ற வகையில் துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் இப்போது சந்திரனுடைய இயக்கம். வார ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை இருப்பார். சந்திராஷ்டமம் எதுவும் உங்களுக்கு இல்லை. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட உச்ச சுக்கரனோடு இருக்கிறாரு. இன்னொன்று ஜீவனாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பிள்ளைகளால் இது வரைக்கும் மன கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் தீர்வுகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரும். இங்கிருந்த பிள்ளைகள் சுப விஷயத்திற்காக உங்களை விட்டு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் முடியல, வேலைக்கு முடியல, இந்த மாதிரியாக குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த நடுத்தர வயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் தீரக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வாரத்தின் கடைசி நாள் எதுவும் நடுப்பகுதி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் தீரக்கூடிய அமைப்பு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா வருமானங்கள் கொஞ்சம் நல்லா வரும். சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. தடைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். முக்கியமாக இது வரைக்கும் எங்கேருந்து பணம் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, கொடுத்த இடத்துல பணம் மாட்டிக்கிச்சு, இந்த இடத்துல இப்படி கிடக்குது, அப்படி கிடக்குது, இப்படி கிடக்குது, ரொம்ப நம்பினேன் இருந்தாலும் நமக்கு துரோகம் பண்ணிட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வராது என்று கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய ஒரு சூழல், ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில பெண் பார்த்தல் போன்ற விஷயங்கள், மாப்பிள்ளை பார்த்தல் போன்ற விஷயங்கள், இவர்தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத உறுதியாக்கக்கூடிய சில அறிமுகங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாரமாக, சந்திராசிரமம் இல்லாத வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.